திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹலோ கிட்ஸ், நான் வள்ளிக்கண்ணும். உங்களுக்கு 63 நாயன்மார்கள் ஸ்டோரிஸை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இது கம்பைல் பண்ணது சேக்கிழார் பெரிய புராணம்ங்கிற நூலில் இந்த 63 நாயன்மார்களை பற்றியும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்மளுக்கு முதல்ல சொன்னது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 63 நாயன்மார்களோடு சேர்த்து தில்லைவாழ் அந்தணர்கள் போதும் தீண்டுவார்க்கும் அடிமைன்னு சொல்கிறார். யார் யார் சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அவர் அடிமை, திருநீறு பூசுபவர்களுக்கும் அடிமை அப்படின்னு சொல்கிறாரு. அது 63 நாயன்மார்கள் போக ஒரு 7 கேட்டகரியில் சொல்கிறாரு. அவங்களுக்கு எல்லாருக்குமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடிமைன்னு சொல்கிறார். நம்ம பாரத பூமியில் நிறைய மகான்கள் நம்மளுக்கு எப்படி பக்தி நம்மளோட பிளட்லேயே ஊறி போயிருக்குது, அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவள் சுவாமியை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வே ஆஃப் பக்தி இருக்குது. சில பேரால் பாட முடியும், அவங்களே கம்பைல் பண்ணி சாங்ஸு. அருணகிரிநாதர்லாம் திருப்புகழ் அப்படி தான் அவங்களே எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி சைவ சமய குறவர்கள் 4 நிறைய திருவாசகம், தேவாரம் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒருத்தரால் எந்தெந்த ஃபார்ம் ஆஃப் பக்தி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்மளால் அந்த மாதிரி போய் பாட்டெல்லாம் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக முடிகிறது பகவான் நாமம் கேட்குறது, ப்ளஸ் பகவானை பற்றின ஸ்டோரிஸை கேட்குறது. அதனால் இந்த நம்ம 63 நாயன்மார்களோட ஸ்டோரியை சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த 63 நாயன்மார்களும் ஃபுல்லுமே ஒரே எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க எல்லாரும் சிவ தொண்டு செய்கிறவங்க, சிவபெருமானை தினமும் போற்றி சாமி கும்பிட்டு சிவபதம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சிவபதம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் ஹெவனுக்கு போகிற போது கைலாயம் போய் சிவபெருமான் கிட்டக்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். அதை அவங்களோட வே ஆஃப் பக்தியில் காமிச்சாங்க. இந்த 63 நாயன்மார்களுமே பேசிக்காக உள்ள எல்லா சிவனடியார்களும் என்ன செய்வாங்க, 3 விரலில் விபூதி பூசுவாங்க, உத்ராட்சம் போட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு அன்னம் இடுவாங்க, கோயில் திருப்பணி செய்வாங்க, பூ கட்டுறது, சுவாமிக்கு பூ கட்டி மாலையாக போடுறது, சிலர் பா மாலை செய்கிறாங்க. பாமாலைன்னா பூ கட்டி கொடுக்கறது பூமாலை, பாமாலை அப்படின்னு சொன்னால் பாடல்களால் தொகுத்து எழுதுறது பாமாலைன்னு சொல்கிறது. ஸோ நிறைய பேர் பாட்டு பாடுறவங்க, பூ கட்டி கொடுக்கறது, ஏதோ ஒரு வகையில் கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு தொண்டு செஞ்சுருப்பாங்க. சிவன் அடியார்களுக்கு அன்னம் இடுறது, சிவன் அடியார்களுக்கு உடை ஏதாவது தானம் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் அவங்க வச்சுருப்பாங்க. எல்லா சிவனடியார்களும் அந்த மாதிரி தான் நாயன்மார்களும் சிவனடியார்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டோரிஸை நீங்கள் இப்போவே கேட்டுக்கணும். நீங்கள் நினச்சிக்கலாம், இப்போ நம்மளுக்கு எதுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போலேருந்து இந்த ஸ்டோரிஸை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஏஜுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி நம்ம செய்யலாமே, இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இன்றைக்கி சொல்கிறது ஆழ் மனசில் குழந்தைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆழ் மனசில் அது பதிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பின்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த 63 நாயன்மார்களோட ஸ்டோரிஸை பற்றி பார்க்குறோம். இதில் அவங்களோட பிறந்த மந்த்து, தமிழ் மந்தில் எந்த மாதம் அப்படிங்கிறத சொல்கிறோம், அவங்களோட நட்சத்திரமும் சொல்கிறோம். அவங்க முக்தி அடைஞ்ச மாதமும் சொல்லலாம், பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக நாங்கள் அதை விட்டுறோம். ஒன்லி பிறந்த மந்த்தும் நட்சத்திரம் மட்டும் சொல்கிறோம். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும். திருநீர் பூசுவது, ஓம் நம சிவாய சொல்லி விபூதி பூசணுமா, நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபுட்டு உங்களால் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போகிற போது கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம், தட் இஸ் சர்வீஸ் டு காட், டெம்பிளுக்கு போகையில் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, ஒரு மாலை கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதெல்லாம் இப்போலேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லித்தரோம்.
இதை கூடுமான வரைக்கும் நான் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் புரிஞ்சுக்கணும். நம்மளோட தமிழ் தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால இதை நீங்கள் அவசியம் கற்றுக்கணும். உலகின் ஆதி மொழி ஃபஸ்ட்டு மொழி தமிழ் தான். ஸோ வி ஹாவ் டு பி ப்ரவுட் டு பி அ தமிழியன். ஓகே, அதே மாதிரி தப்பு இல்லாமலும் தமிழை பேச கற்றுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்து தமிழ் நல்லா கற்றுக்கோங்க. ஸோ அப்போ தான் பாட்டெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடுமான வரைக்கும் பாட்டுகளை, சின்ன சின்ன பாடல்களை கற்றுக்கோங்க. ஏன்னா சிவபெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட உன்னோட பாட்டை, உன்னோட தமிழை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சிவபெருமானே ஆசைப்பட்டு கேட்டாராமா. அது மாதிரி ஒரு நாயன்மார்களையும் அவர் ஆட்கொள்கிற போது அவங்களோட பக்தியை நம்மளுக்கு காட்டுறதுக்காகவே தான் அவர் திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார். எல்லாரையுமே சோதனை செஞ்சு, சோதனைன்னு டெஸ்ட் பண்ணி அப்புறம்தான் அவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு. ஸோ அவங்களோட பக்தியை நம்மளுக்கு வெளிப்படுத்தின ஸ்டோரி தான் இந்த 63 நாயன்மார்கள். கூடுமான வரைக்கும் நம்மளும், தட் இஸ் மேக்ஸிமம் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சிவபெருமானோட பாதம் போய் நம்ம எல்லாருமே, உங்களுக்கு இந்த ஏஜில் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும். படிக்கிறதுல எக்ஸல் ஆகணும், நீங்கள் பண்ணுற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸல் ஆகணும். அதெல்லாம் இந்த ஏஜ்லேயே நீங்கள் சிவபெருமான் கிட்டக்க ஒரு வேண்டுதலாக, ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஓல்ட் ஏஜஸில் என்னென்ன வேணுமோ அந்த டயத்தில் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு இந்த சிவபக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை சொல்லித்தரோம். ஓகேயா? ஓகே கிட்ஸ், தேங்க்ஸ்.